வணக்கம். இங்கே வந்து இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு வந்து நாங்கள் பதவி வந்த பிறகு நிறைய தடவை கூட்டியிருக்கிறோம். இவ்வளோ ஃபுல்லாக எல்லாரும் சென்டரில் வந்து கூட்டினதில்லை. இதான் முதல் தடவை வந்து இவ்வளோ சென்டர் வந்துருக்கு. ஃபுல் மெஜாரிட்டிக்கு வந்துருக்குது. அப்புறம் இன்னொரு உண்மை தெரியுது, ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. சிறந்த செயற்குழு தான் இதுன்றது தெரியுது. அப்புறம் இந்த சொன்ன மாதிரியே ஒரு செய்தி இப்படி கொஞ்சோண்டு எவ்வளோ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேவிட சொன்னார்ல கப்பலில் நான் வந்து உண்மையில் படிக்காதேன். எஸ்எல்சி வரைக்கும் தான் நான் படித்தவன் எப்படி கேப்டன் ஆகுவாங்க? அவருக்கு இவ்வளோ 10வது படித்தவன் எப்படி கேப்டன் ஆகுவாங்க? நான் கப்பலில் வந்து கூலி தொழிலாளியாக வேலை செய்தது வந்து உண்மை. அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பரிதி இப்படி வருன்ற அளவுக்கு செய்துன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வந்து தயாரிப்பாளரோட என்னுடைய நண்பர் தான். எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணது மாதிரி எனக்கு தெரியும். ஒரு எடிட்டிங் சரி, மியூசிக்கு, கலர் கரெக்ஷன், சிஜி ஒர்க்கு கூட பின்னால் பண்ணது எல்லாமே வந்து நேர்த்தியான தொழில்நுட்ப கலைஞர்கள் சேர்ந்து ஒரு படைப்பு உருவாக்குனதாக ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி போனமாக கேட்டாங்களா சென்சார் கொடுத்ததில் முக்கியமான ஒருத்தர் நம்ம இயக்குனர் சங்க இணைச் செயலாளர் வேல்முருகன் தான் சென்சார் கொடுத்துக்கிறாரு. இவர் தான் சென்சார் தெரியாது, அவர் பார்த்து பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி அடைய வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். துப்பாக்கி பற்றி எல்லாம் நிறைய பேர் பேசுகிறது. துப்பாக்கி பற்றி எனக்கு தொடர்பு உண்டு. நான் ஒரே ஒரு விஷயத்தை வேண்டி சொல்கிறேன். பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து இந்தியாவில் வந்து முதல் துப்பாக்கி எடுத்தது தமிழ்நாட்டில் தான். வாஞ்சிநாதன் தான் முதல் முறையாக துப்பாக்கி எடுத்ததாக வரலாறு சொல்லுது. அந்த ஏன் துப்பாக்கி எடுத்தான்றதுல கான்ட்ரவர்சி நிறைய இருக்குது. இருந்தாலும் துப்பாக்கியை தூக்கியது திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு தமிழன் என்பதை இதை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த கள்ள துப்பாக்கி அந்த வேலையை செஞ்சு நன்றி.